ஹாய், வெல்கம் பேக் டு vlog 4 ஆஃப் 2024. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் குக் பண்ண சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், அப்புறம் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நான் ரீசெண்டாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பற்றி ஒரு மினி vlog ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பற்றியும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். Hope all are doing good at your place. Wednesday morning breakfast, egg dosa and coconut chutney. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் லன்ச் என்னென்னு பார்த்துடலாம். சாம்பார், அவரைக்காய் மாங்காய்லாம் ஆட் பண்ணி சாம்பார், பருப்பு கீரையில் பருப்பு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் சாம்பாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட். அப்புறம் அப்பளமோட லன்ச் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மினி vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். அப்பளமோட லன்ச் முடிச்சாச்சு. வாங்க அந்த ஹெல்த்தி ஸ்நாக் என்னன்னு பார்க்கலாம். கேப்பையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம கேப்பையில் லட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வேர்க்கடலை, எள், தேங்காய். நெய்யில் வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எள்ளையும் தனியாக நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை ரெண்டையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்படி. அப்புறம் நெய்யில் தேங்காய் திருகல் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வேக வச்சு எடுத்த கேப்பையில் சேர்க்க போகிறோம். கேப்பை நல்லா வேக வச்சு எடுத்ததுனால அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதோட வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை, எள், தேங்காய் திருகல் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம்ல நெய்யில், அது. அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம், இல்லை சுகர் கூட சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்தி ஸ்நாக். நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்றப்போ கூட நீங்கள் இந்த ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனர். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல், இதோட டியூரேஷன்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். சாட்டர்டேஸ் சண்டேஸில் டெமோ கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். என்னால் உங்களை ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வைக்க முடியும், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு இன்னும் குவெஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வெயிட் கெயின் ஆகணுன்றதுக்காக இப்போல்லாம் பன்னீர் சேர்த்துக்கிறேன் டெய்லி. அப்புறம் முட்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒல்லியாக இருக்கவங்க யாராவது வெயிட் கெயின் ஆகணுன்னு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பன்னீர் கட் பண்ணியாச்சு. அப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். சிம்பிள் டின்னர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு எடுத்தாச்சு. 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நான் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பன்னீரை. அப்புறம் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, மல்லிப்பொடி, சிக்கன் 65 மசாலா, அவ்வளோதான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்ல மசாலா வாசல்லாம் போனதுக்கப்புறம் ஆனியன் நல்லா குக் ஆகணும். ஃபைனலாக பன்னீரையும் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. யம்மி கடாய் பன்னீர் இஸ் ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக யம்மியாக இருந்துச்சு. டின்னர் கடாய் பன்னீர் அண்ட் சப்பாத்தி.
சிம்பிள் டின்னர் தான். பட் யம்மி யம்மி சூப்பர் டின்னர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனியன் மட்டும் வச்சு பன்னீர் பாயில் பண்ணி எடுத்து ரொம்ப சூப்பராக டின்னர் சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸியான டேஸில் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்தியான டின்னராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் ஷேர் பண்ணியிருந்த ராகி ஸ்நாக் ரெசிபி, அப்புறம் இந்த கடாய் பன்னீர் உங்கள் பிஸியான டேயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது மாதிரி ஹெல்தி டின்னர் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுங்க. நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆர் சேனல். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குவரிஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆர் சேனல். Support Rekha and Rekha's work channel. Don't forget to subscribe. Thanks for watching. Bye.